வணக்கம் மக்களே. இன்றைக்கி சைவ உணவுகளில் எதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது, என்னோடய ஃபேவரெட் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசிடுவோம். எனக்கு பிடிச்சதுலே முக்கியமானது சைவ உணவுனா சோயா சங்க் தான். இந்த சோயா சங்க் மீல் மேக்கர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது 50 கிராம் எடுத்து அது கூட 50 கிராம் பாலக்கு இந்த பசலைக்கீரைங்கிறாங்களா அரைச்சி ஊற்றி மசாலா ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 50 கிராமில் நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். முட்டையை விட அதிகம். அதே மாதிரி எப்போவுமே இந்த ப்ரோட்டீனை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, நல்ல தரமான ப்ரோட்டீன் அப்படின்னா அதில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் வச்சு தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ மொத்தம் 19 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். அதில் 10 உடம்பு தன்னைத்தானே தயார் பண்ணிக்கும். மீதி இருக்கிற 9 அமினோ ஆசிட்ஸ் நம்ம வெளியிலேருந்து உணவின் மூலமாக தான் எடுத்தாகணும். அந்த முக்கியமான 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற குறிப்பிட்ட சைவ உணவுகளில் முதன்மையானது இந்த சோயா சங்க். நீங்கள் சோயா சங்க் சாப்பிட்டிங்கன்னா இது ஒரு முழுமையான ஃபஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன். இதில் அந்த தேவையான 9 அமினோ ஆசிட்ஸும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூட 100 கிராம் சுண்டல், நம்ம எல்லாம் கலந்து சுண்டல். இதில் தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, கொள்ளு, நிலக்கடலை எல்லாமே சேர்த்திருக்கிறேன். இது ஒரு 100 கிராம். இது குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு பாயில் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் சைவத்தில். ஆனால் இதில் அந்த 9 அமினோ ஆசிட்ஸில் முக்கியமானது ஒன்று கிடையாது. அதுக்காக என்ன பண்ணி வச்சுருக்கிறேன்னா கூட ஒரு 125 கிராம் தயிரையும் நம்ம சேர்த்துக்குவோம். இப்போ இதை 3ஐயும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்கும்னா 41 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு தரமான ப்ரோட்டீன் இது முழுவதும் கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 80 கிராம் ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா அதில் சரி பாதி இந்த 3லேயுமே கிடைச்சிடும். 50 கிராம் சோயா கூட 100 கிராம் சுண்டல், 125 கிராம் தயிர், இந்த 3ஐயும் சாப்பிட்டோம்னா 41 கிராம் ப்ரோட்டீன் முழுவதுமாக கிடைச்சிரும். சோயா சங்க் ஃபஸ்ட் கிளாஸ் தரமான ப்ரோட்டீன். இப்போ சைவ ப்ரோட்டீனில் இருக்கிற பெருங்கொண்ட பஞ்சாயத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாடி எடுத்துக்குது, பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்களா, அதில் எவ்வளோ அப்சர்வ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா சைவ உணவுகள் இருக்கிற ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக தான் அப்சர்வ் ஆகும். 35-40% தான். ஆனால் இந்த சோயா ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா 80லேருந்து 90% அப்சர்வ் ஆகும். அதுவே அந்த சுண்டல் இருக்கிற ப்ரோட்டீன் அவ்வளோ அப்சர்வ் ஆகாது. தயிரில் இருக்கிறதும் அப்சர்வ் ஆகாது. இருக்கிறதுலே தரமான ப்ரோட்டீன் சைவத்தில் இருக்குன்னா அது இந்த சோயா சங்கில் மட்டும்தான். 50 கிராமில் 26 கிராம் இருக்குது. முட்டையில் பார்த்திங்கன்னா 4 முட்டை எடுத்தாலே 24 தான் இருக்கும். முட்டையோட இதில் அதிகமாக இருக்குது. ஸோ சைவம் எடுக்கணும்னா இதுதான். சில வகை தானியத்துலாம் ப்ரோட்டீன் இருக்குது, முழுமையான ப்ரோட்டீன். அதுக்கு இந்த சீமை திணைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 கிராம் சாப்பிட்டீங்க அப்படின்னா வெறும் 4 கிராம் தான் இருக்கும். சைவத்தில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா ப்ரோட்டீன் எப்போவுமே தனியாக வராது. எதுலைன்னா கூட கார்போஹைட்ரேட் வரும், இல்லை ஃபேட் வரும். இப்போ சைவத்தில் நம்ம 1 கப் சாம்பார் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 150 கிராம் சாம்பார் எடுத்தோம்னா 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். ஆனால் அதில் 3 மடங்கு பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ இதில் நமக்கு எவ்வளோ கேலரிஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440 கேலரிஸ் வரும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னாலும் 40 கிராம் கார்போஹைட்ரேட் வந்துடும். ஸோ சைவமாக நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமானது இந்த சோயா சங்கு கூட சுண்டல், அப்புறம் 1 கப் தயிர் எடுத்தோம்னா இதில் 40 கிராம் தாராளமாக கிடைச்சிரும். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதை பற்றி நிறையா பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.